அனைவருக்கும் வணக்கம். இன்று எல்லாம் குழந்தைகளுக்காக ஆல்பா சில்ட்ரன் நிகழ்ச்சியில் வாட்டர் ஆப்பிள் மில்க் ஷேக். முதல்ல வாட்டர் ஆப்பிள்னா என்னன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்க பாத்தீங்களா, வாட்டர் ஆப்பிள். இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். நான் ஊருக்கு போறதுனால இதை இப்பவே பறிச்சிட்டேன். எங் தோட்டத்து மரத்துல இந்த வாட்டர் ஆப்பிள் பழுக்கிறது. இதுக்கு சீசன் மார்ச் டு ஜூன். இந்த பழம் வறட்சியை போக்கக்கூடியது. எப்படி நாவல் பழம் வறட்சியை போக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வறட்சியை போக்கக்கூடியது. சர்க்கரை அதாவது நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இது சிறந்த மருந்து. பிரஷருக்கும் ரொம்ப நல்லது. இது இந்த மார்ச் டு ஜூன்ல காய்க்கிறதுனால நாம இத நல்ல நெல்லிக்காய் போல சாப்பிடலாம். இதுல ஜூஸும் செய்யலாம். நான் ஏற்கனவே ஜூஸ் செஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ இன்னைக்கு உங்களுக்கு மில்க் ஷேக். இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அருமையானது. அதனால முதல்ல என்ன செய்யணும், நாம இந்த வாட்டர் ஆப்பிள உள்ள விதைகள் எல்லாம் இருக்கும், அந்த விதைகளை நீக்கிட்டு இது போல பொடி பொடியா நறுக்கி கொள்ளணும். இத நறுக்கின பிற்பாடு இத ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அதுக்கு தேவை அளவு சர்க்கரை போட்டு சில்லுன்னு பாலை ஊத்தி 2 ஐஸ் கட்டியை போட்டு மிக்சியில நல்லா அடிச்சிட்டீங்கன்னா இந்த பாத்தீங்களா மில்க் ஷேக். நான் 2 டம்ளர்ல வச்சிருக்கேன் எங்களுக்காக. நீங்க உங்க வீட்டுல செய்து இதை குடித்து பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். வாட்டர் ஆப்பிள் வெளிய சில இடங்கள்ல 250 ரூபாய், சில இடங்கள்ல 400 ரூபாய் அப்படிலாம் விற்கிறாங்க. ஆனா என் தோட்டத்து மரத்துல ஒரே ஒரு மரம் தான் நிறைய காய்ச்சி கொட்டுது. நானும் ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நிறைய ஒரு நாளைக்கு 5 பேர் 6 பேருக்கு பழங்களை சாப்பிட்டு பாருங்க, இது எப்படி இருக்குன்னு சுவைத்து பாருங்கன்னு கொடுக்குறேன். இன்னைக்கு கூட ஒரு 6 பேருக்கு எடுத்துட்டு போக போறேன். நான் பக்கத்துல இங்க யாராவது இருந்தா என்கிட்ட வாங்கி கொள்ளலாம். குழந்தைகளே, அம்மாவிடம் சொல்லி வாட்டர் ஆப்பிள் மில்க் ஷேக் செய்து கொடுக்க சொல்லி சுவைத்து பாருங்கள். வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் சொல்லி கமெண்ட் போட சொல்லுங்க. தொடர்ந்து என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஆர்வலர்களுக்கு என் நன்றியும் வணக்கமும். நன்றி, வணக்கம்.